Vivaha, the Chennai Silks. சார், நேற்று ஜனநாயகம் படம் வந்து இணையத்தில் முழுசா கசிஞ்சதுக்கு காரணம் எல்முருகனும் உதயநிதி தான் சொல்லி ஆதவர்ஜனா முழுக்க குற்றம் சுமத்துறாரு. உதயநிதியும் எல்முருகனும் முழுக்க காரணம்னு சொல்லி ஆதவர்ஜனா குற்றம் சுமத்துறாரு. இதில் அவர் உறுதியாகாரு. நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மாலையில் என்னுடைய தொகுதி முறை போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு 2 தினங்களுக்கு முன்னாக திருநெல்வேலி, கடையநல்லூர், அம்பாசமுத்திரம் போன்ற தொகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வர்றேன். போகிற எல்லா இடங்களிலும் மக்கள் வெள்ளம். நான் ஒன்றும் பெரிய சினிமா நடிகரும் கிடையாது. ஆனால் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு சூழ்நிலை எல்லா இடங்களிலும் இருக்கு. இந்த ஆட்சிக்கு எதிரான சூழ்நிலை. இந்த ஆட்சி ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி. ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் செலவு பண்ணி தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. எல்லா அமைச்சர்களும் 2,000 ஓட்டுக்கு 2,000, 3,000 கொடுக்கறாங்க. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி தங்க கோல்டு காயின் கொடுக்கார். இதையெல்லாம் மீறி இன்னைக்கு ரெட்டையிலையும் தாமரையும் மற்றும் குக்கர் சின்னங்களும் இன்னைக்கு மேலோங்கி நிற்குது. இதற்கிடையில நீங்க ஒரு தகவல் இப்ப சொல்லியிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன சென்சார் போர்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, என்போர்ஸ்மெண்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. சென்சார் போர்டோ இண்டிபெண்டன்ட் பாடியோ அல்லது ஒரு ஈடியோ உங்களுக்கு வர முடியாது. சினிமா துறையில் இருந்தால் அது அவங்களுக்கு வரும். அது இண்டிபெண்டன்ட் பாடி, அது அவருடைய கடமையை செய்யும். இதில் தம்பி ஜோசப் கிருஷ்ணாவா, ஜோசப் விஜயா, ஜோசப் விஜய் இல்ல, அந்த ஜோசப் விஜய் அவருடைய கட்சியில் ஒருத்தர் சில கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் நாம் பதில் கருத்து சொல்ல முடியாது. பாஜக தலைவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு படையெடுத்தாலும் திமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. திமுக எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கு? திமுக எத்தனை முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கு? நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து ஆட்சியில் வந்ததே கிடையாது. கலைஞராக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. ஆனால் மத்திய அரசு இன்னைக்கு காரைக்குடியிலிருந்து ட்ரெயின் வேணும் அப்படின்னா மத்திய அரசு வந்தால்தான் செய்ய முடியும். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னா மத்திய அரசு உதவி செஞ்சால்தான் செய்ய முடியும். உங்களால் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் கூட உங்களால் போட்டு கொடுக்க முடியல வர அரசாங்கம். தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா, எல்லா போதைப் பொருட்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க போய் வெறும் வார்த்தை ஜாலங்களில் பேசுறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள். எதுங்க? சிறுபான்மையினர் நடத்துற கல்வி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், பள்ளிகளை எல்லாம் வந்து உரிய உரிமை இல்லைன்னா கைப்பற்றுறத மத்திய அரசு அப்படி ஏதாவது நோட்டீஸ் உங்களுக்கு கொடுத்திருந்தா நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க வந்து தேவையில்லாத குற்றச்சாட்டை, உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை நீங்க வந்து சொல்றது வந்து அது நல்லதெல்லாம் மீடியாவில். அதாவது நீங்க அந்த காப்பியை கையில தந்துட்டு நீங்க பேசினா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இனிமே தயவுசெய்து பேசாதீங்க. தொகுதியில் நம்ம பிஜேபியோட வேட்பாளருடைய வெற்றி நீங்க பாத்தீங்களா, பிரகாசமா இருக்கு. உறுதியா திருமாறன் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் செல்வாரு. திருப்பத்தூர் 27 தொகுதியும் வெல்லும். 180 இடங்களுக்கு மேலாக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. எடப்பாடி பழனிசாமியோட அந்த குடிசாதனை பற்றி வாக்குறுதியையும் ஸ்டாலினோட 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதி எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது கூப்பன் கொடுக்கறது ஏமாத்துறது, அறிவிப்பு கொடுக்கறது உண்மையில நடக்க போற விஷயம். ஆனா வந்து இவங்க 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க 2 வருஷம் கழிச்சு? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு அதனால கொடுத்தாங்க. ஏமாத்துற வேலையில ஈடுபட்டு இருக்கிறது இவங்க. டாஸ்மாக் கடையில குறைப்போன்னு சொன்னாங்க, குறைக்கவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பென்ஷன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுக்கவே இல்லை. அப்ப இவங்க ஏமாத்துறாங்களா, அவங்க ஏமாத்துறாங்களா? இன்னைக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் இபிஎஸ் போட்டாரு. 50,000 கிராமங்களுக்கு, 500 கிராமங்களுக்கு 50,000 பேருக்கு பயன்படும். ஏன் கொண்டு வரல இவங்க? ஆனா இன்னைக்கு பயந்து போய் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், பயத்தில் இருக்கிறாரு. உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், ஆட்சி பிடிக்கும். நன்றி சார். நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.